ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல புசு புசுன்னு சூப்பராக ஹோட்டலில் போனால் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சோளா பூரி எப்படி வீட்லேயே நல்லா சூப்பராக பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட 100% நீங்கள் நல்லா உப்பலான சோளா பூரி செய்ய முடியும். இது ரொம்பவே அருமையான மெத்தட். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்னை நம்பி ட்ரை பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்க போகிறோங்க. அதுக்கு ஒரு பவுலில் நான் இன்றைக்கி 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். நம்ம இதை மைதா மாவில் தான் செய்யணும். 1/2 கிலோ அப்படின்னா 500 கிராம் மைதா மாவு. 500 கிராமுக்கு பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கணும். இந்த ரவை நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப நேரம் பூரி உப்பெல்லாம் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 75 மில்லியிலேருந்து 100 மில்லி போல் தயிர், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறமா 1/2 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லைங்க, பேக்கிங் பவுடர். ஸோ இதை சேர்க்கும் போது தான் உங்களுக்கு நல்ல உப்பலாகவும் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கை வச்சு அந்த பவுடர் எல்லாமே எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி முதல்ல நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கு அப்புறமேட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நார்மல் பூரிக்கு பிணைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஸோ நார்மல் பூரியை விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிங்கனாலும் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்காக சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப லூஸாகவும் போயிடக்கூடாது. ஸோ பார்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதில் மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட போகிறேன். ரொம்ப நேரம் நம்ம வச்சுட்டுலாம் சுடக்கூடாது. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் வைக்க போகிறேன், அவ்வளோதான். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் எப்பயுமே இந்த பூரி மாவு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் நல்லா பிசைவேன். அந்த மாதிரி பிசையும் போது தான் எனக்கு நல்லா பூரி வருது. ஸோ உங்களுக்கு பூரி மாவு அதிகமாக பிசைய மாட்டிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். பட் இந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக பூரி வரும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இதிலிருந்து நம்ம உருண்டைகளை எடுத்துக்கலாம். சோளா பூரி அப்படின்னா கடைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த வடைச்சட்டியில் ஊற்றி நீங்கள் இதை பொரிக்க போகிறீங்களோ அந்த சட்டிக்கு அளவாக நீங்கள் உருட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் அளவான சட்டியில் தான் உருட்ட போகிறேன். ஸோ பூரி ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக நான் சுட்டுக்க போகிறேன். ஸோ இப்போ சரியாக இருக்குது. நான் ஆயில் சூடானதுக்கப்புறம் ஆயிலில் போட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பூரி உள்ளே சேர்த்துடலாம். என்னடா ஆயில் இப்படி கலங்கியிருக்கேன்னு நினைக்க வேண்டாம். நான் இந்த பூரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு சுட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் ஒரு 2-3 பூரி முதல்லையே போட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உப்பலாக வந்துடும். ஸோ இது வரைக்குமே பூரி எனக்கு நல்லா உப்பலாக தான் வந்திருக்கு. எந்த ஃபீட்பேக் நெகட்டிவாகவும் இல்லை. ஸோ அதனால தான் நான் தைரியமாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அப்படியே 2 பக்கமும் திருப்பி போட்டு நீங்கள் வெளியே எடுத்துடலாம். அடுத்து இன்னொன்னே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாவு தொட்டு நம்ம தேய்க்கிறதுனால கலர் லைட்டாக கருகி போன மாதிரி இருக்குது, எண்ணெய்க்குள்ள கலரு. நீங்கள் வேணால் ஆயிலில் கூட பண்ணிக்கலாம். பட் ஆயிலில் பண்ணும்போது மைதா மாவு அவ்வளோக்கா விரிக்க முடியாது. என்னால் விரிக்க முடியல. நான் எப்பயுமே ஃப்ளார் போட்டு தான் தேய்ப்பேன். உங்களுக்கு அப்படி வேண்டான்னு நீங்கள் ஆயில் போட்டு கூட தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்களேன், அப்படியே பந்து மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இதே அளவுகளோட இந்த சோளா பூரியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டெஃபினட்டாக நல்லா வரும். இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இதெல்லாம் செம்மையாக இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா சைவத்தில் ஒரு அருமையான காம்பினேஷன் அப்படின்னா சன்னா மசாலா தான். சன்னா மசாலா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நான் திரும்ப ஏன் போடணும் அப்படிங்கிறதுக்காக இதில் இன்க்ளூட் பண்ணல. உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்லா புஸ்னு உப்பலான பூரியை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ண போகிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.